சமீப காலமாக ஏதோ ஒரு ஊடகத்திலிருந்து செய்தி வாசிக்கிற செய்தி வாசிப்பாளர்கள் போல ஒரு வீடியோக்கள் ஏஐ தொழில்நுட்பம் மூலமாக உருவாக்கப்படுது. இந்த வீடியோக்களை செய்திகள் வாசிக்கிறது மாதிரியே அவங்க கிரியேட் பண்ணி, இந்த செய்தி வாசிக்கிறவங்க கெட்ட வார்த்தையை உபயோகம் பண்ணி வாசிக்கிறது போல், அவங்களுடைய லிப் மூமெண்ட்டும் அந்த கெட்ட வார்த்தைக்கு தகுந்த மாதிரி இருக்கிறது மாதிரி அந்த ஏஐயில் உருவாக்குறாங்க. இது செய்தி தான் அப்படின்னு நம்பி இதை யூடியூப்பில் மற்ற வலைதளங்கள்லாம் மக்கள் பார்க்குறாங்க. இளைஞர்கள் பார்க்குறாங்க. குழந்தைகளும் சிறுவர்கள்லாம் இந்த செய்தியை பார்க்குறாங்க. அப்போ கெட்ட வார்த்தைகளை உபயோகித்து செய்தி வாசிக்கிறது போல் காண்பிக்கப்படுறது ரொம்பவே அதிர்ச்சிக்குள்ளாகிற ஒரு விஷயமா இருக்குது. ஏன்னு கேட்டிங்கன்னா, உண்மையான செய்தி ஊடக நிறுவனங்கள்லாம் ஒவ்வொரு வார்த்தையுமே ரொம்ப கவனமாக அவங்க வாசிப்பாங்க. உதாரணத்துக்கு கள்ளக்காதல் அப்படிங்கிற வார்த்தையை கூட ரொம்ப தரக்குறைவாக கள்ளக்காதல் அப்படின்னு சொல்லாமல் திருமணத்துக்கு மீறிய உறவு அப்படிங்கிற வார்த்தையை உபயோகிப்பாங்க. அதுபோல் உடல் உறவு, பாலியல் வன்கொடுமை இது மாதிரி வார்த்தைகளெல்லாம் கூட அவங்க அதுக்கு வேறு வார்த்தைகளை போட்டு ஒரு கொச்சையான வார்த்தைகள் இல்லாதபடி ஊடகங்கள் ரொம்ப கவனமாக வார்த்தைகளை கையாண்டு அவங்க செய்தி வாசிப்பாளர்களுக்கு கட்டளைகளை பிறப்பித்து தான் செய்திகளை வாசிக்க வைக்கிறாங்க. அதனால தான் நீங்கள் எந்த சேனல் எடுத்து பார்த்தீங்கனாலும், புதிய தலைமுறையாக இருக்கட்டும், பாலிமராக இருக்கட்டும், சத்தியம் தொலைக்காட்சியாக இருக்கட்டும், நியூஸ் 18 இருக்கட்டும், நியூஸ் 7 இருக்கட்டும், எந்த தொலைக்காட்சியுமே செய்தியை வாசிக்கக்கூடிய செய்தி வாசிப்பாளர்கள் உபயோகப்படுத்துகிற வார்த்தைகள் ரொம்பவே கண்ணியத்துக்குரியதாக இருக்கும். அதனால் இந்த மாதிரி ஏஐ தொழில்நுட்பம் மூலமாக உருவாக்கப்படுகிற செய்தி வாசிப்பாளர்கள் என்கிற கோர்வையில் இதை நம்பி இதுதான் செய்தி, இது ஏதோ ஒரு ஊடகம் அப்படின்னு நம்பி பார்க்குறவங்களுக்கு இவங்க வாசிச்சுட்டே இருப்பாங்க. திடீர்னு ஒரு வார்த்தை அதில் கெட்ட வார்த்தை உபயோகப்படுத்துவாங்க. அப்போ இதை பார்க்குறவங்களுக்கு என்ன தோணுன்னா, என்னடா ஒரு செய்தி வாசிப்பு நிறுவனத்திலேயே இந்த மாதிரி ஒரு கெட்ட வார்த்தையை உபயோகம் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லி. இந்த ஏஐ உருவாக்குறது தமிழ் மட்டும் இல்லை, மலையாளத்துலேயும் இது போல் கெட்ட வார்த்தைகளை உபயோகப்படுத்தி அவங்க வாசிக்கிறது மாதிரி இந்த வீடியோவில் ஏஐ உருவாக்கி போடுறாங்க. இதை நான் யூடியூபோட நெறிமுறைகளை கருதி தான் இதில் நான் ஆடியோவோடு உங்களுக்கு நான் போடலை. ஆனால் இந்த விவகாரம் உண்மையிலேயே கண்டிக்கத்தக்கது. இதை ஊக்கப்படுத்தக்கூடாது. ஏன்னா இது சமூக வலைதளங்களில் இவங்க வைரலாக்குறாங்க இந்த செய்தி வாசிக்கிறத. ஏன்னா அந்த செய்தி வாசிப்பாளர் வாசிச்சுட்டே இருக்காங்க. திடீர்னு ஒரு கெட்ட வார்த்தையை அங்கே பேசுகிறாங்க. இது என்ன செய்தி நிறுவனம் அது அப்படின்னு கூகுள்லையோ இல்லையோ சர்ச் பண்ணி பார்த்தா கூட அந்த செய்தி நிறுவனம் அது பேரில் அந்த மாதிரி எந்த செய்தி நிறுவனமே இருக்காது. ஆனால் கெட்ட வார்த்தைகளை உபயோகப்படுத்தி இவங்க வாசிக்க வைக்கிறது அவங்க ஒரு பொழுதுபோக்காக நினச்சி இதை பண்ணுறாங்க. இல்லை மற்ற செய்தி நிறுவனங்களுக்கு அவப்பெயரை ஏற்படுத்தணுன்ற நோக்கத்துலேயும் எண்ணத்துலேயும் இதை ஏஐ மூலமாக உருவாக்குறாங்க. இது போல் கேடுகெட்ட செயலை செய்கிறவங்கள வன்மையாக கண்டிக்கணும். இதை யாரும் ஷேர் பண்ணி வைரலாக்கக்கூடாது இந்த மாதிரி செய்திகளை. செய்தி இது மற்ற நியூஸ் தொலைக்காட்சிகளுக்கு நம்ம ஒரு கெட்ட பேரை உருவாக்கி கொடுக்குற மாதிரி இது ஆகிடுது. அதனால் ஒரு வேளை இப்படி உங்களுக்கு கெட்ட வார்த்தைகளை உபயோகம் பண்ணி செய்திகளை நீங்கள் வலைதளங்களில் பார்த்தீங்கன்னா தயவு செஞ்சு பகிராதீங்க. இது போன்ற ஏஐயுடைய தொழில்நுட்பத்துக்கு நீங்கள் ஆதரவை தெரிவிக்காதீங்க. அதுதான் என்னுடைய கருத்தாக இருக்குது. ஏன்னா செய்தி வாசிப்பாளர்கள் ஒவ்வொரு வார்த்தையுமே ரொம்ப கவனமாக வாசிப்பாங்கங்கிறது நான் பலகாலமாக செய்தியை கவனிச்சுட்டு வர எனக்கு இது தெரியும். அதை தான் நான் இந்த பதிவில் நான் உங்களுக்கு சொல்லிக்க விரும்புகிறேன். இந்த மாதிரி செய்தியாளர்கள்ன்ற போர்வையில் இந்த ஏஐ தொழில்நுட்பத்தில் உருவாக்குற செய்திகள் அனைத்துமே போலியானது அப்படிங்கிறது தான் என்னுடைய கருத்து. அதை நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்றதுனால தான் இந்த ஆடியோவை நான் உங்களுக்கு பதிவு பண்ணுறேன். நன்றி.